السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، عن عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم من التمس رضا الله بسخط الناس كفاه الله مؤنة الناس ومن التمس رضا الناس بسخط الله وكله الله إلى الناس. ரவாஹு திர்மிதி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் உங்களிடத்திலே ஒரு முக்கிய ஹதீஸை எடுத்து நான் வந்திருக்கின்றேன். திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக மக்களின் கோபத்தை பெறுகிறாரோ, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக மக்களுடைய கோபத்தை பெற்றுக்கொள்கிறாரோ, அல்லாஹ் அவரை மக்களுடைய அனைத்து விஷயங்களிலிருந்தும் தேவைகளிலிருந்தும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். இன்னும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மக்களுடைய திருப்திக்காக அல்லாஹ்வை யார் பகைத்துக் கொள்கிறாரோ, அல்லாஹ்வுடைய கோபத்தை யார் பெற்றுக்கொள்கிறாரோ, அல்லாஹ் அவரை அந்த போக்கிலேயே மக்களிடத்திலே விட்டு விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிகவும் முக்கியமான ஹதீஸ். நாம் எப்படி இருக்க வேண்டுமே என்றால், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதே நம்முடைய முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என் மீது திருப்தியுடன் இருக்கின்றானா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என் மீது இருக்கின்றதா என்பதற்காகவே நாம் அனைத்து விஷயங்களையும் நல்ல அமல்களையும் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக மக்களுடைய கோபங்களை எல்லாம் நாம் சகித்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டு மக்களுடைய திருப்தியை பெற நாம் முயற்சி செய்வோமே என்றால், அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ் நம் மீது கோபப்படக்கூடியவனாக இருக்கின்றான். இது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது, யார் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக மக்களுடைய கோபத்தை அடைந்து கொள்கிறாரோ, மக்கள் அவர் மீது கோபப்படக்கூடிய நிலையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற யார் முயற்சி செய்கிறாரோ, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்கிறான். ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்கிறான். இன்னும் வஅர்தன் நாஸ அலை வஅர்தன் நாஸ அன்ஹு, அதாவது அல்லாஹ் பொருந்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் மக்களையும் அவரை புரிந்து கொள்ளக்கூடியவராக ஆக்கிவிடுகிறான். அதாவது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக மக்களுடைய கோபத்தை எல்லாம் ஒருவர் வாங்கிக் கொள்கிறார், உள்வாங்கிக் கொள்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ்வும் விரும்ப செய்கிறான். இன்னும் அல்லாஹ் பிற மக்கள் அனைவரையும் அவரை விரும்புமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து விடுகிறான். ஆனால் அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டு மார்க்கம் தடுத்த விஷயங்கள், அது மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறி ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அல்லாஹ் அவர் மீது கோபப்படுகின்றான். இன்னும் மக்களையும் அவரை கோபப்படக்கூடியவராக செய்து விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அறிவிப்பிலே நமக்கு இந்த ஹதீஸிலே வந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். திருமிதி இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக என்றென்றுமே முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பாக இந்த காலத்திலே, அதுவும் குறிப்பாக ஒருவர் மார்க்க அடிப்படையில் செயல்படுகிறார் என்றால் அவர்பால் எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு அவர் எவ்வளவுப்பட்ட பேச்சுகளை அவர் கேட்கின்றார், எவ்வளவு பேர் அவரை கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால், கரண்டை காலுக்கு மேலே ஆடையை அணிவது மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. கரண்டை காலு கீழ் யார் ஆடையை தொங்க விட்டு நடப்பாரோ அந்த பகுதி நரகத்திலே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்று மக்கள் எல்லாம் தவறாக பேசுவார்களே, மக்கள் எல்லாம் தவறாக நினைப்பார்களே, இழிவாக கருதுவார்களே என்பதற்காக சர்வசாதாரணமாக நமது மக்கள் கரண்டை கால கீழே ஆடையை அணிந்துக்கூடியவராக, ஆடையை அணிந்து கொண்டு நடக்கக்கூடியவராக, வலம் வரக்கூடியவர்களாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வை பகைத்துக் கொண்டு மக்களுடைய பொருத்தத்தை திருப்தியை பெற முயற்சி செய்தோம் என்றால் அது வீணான விஷயம். மாறாக மக்கள் நினைத்தால் நினைக்கட்டும், நான் மார்க்க அடிப்படையிலே இருக்கின்றேன், மார்க்க அடிப்படையிலே தாவா செய்கின்றேன், மார்க்க அடிப்படையிலே நான் விஷயத்தை எடுத்து சொல்கின்றேன். மக்கள் என்னை நேசிக்காமல் மக்கள் என்னை வெறுக்கிறார்கள், என் மீது கோபப்படுகிறார்கள், என்னை இலக்காரமாக நினைக்கிறார்கள், என்னை இழிவாக கருதுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்னை நேசிக்கின்றான், அல்லாஹ் என் மீது திருப்தியோடு இருக்கின்றான் என்ற அந்த ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் விட்டு நம்மை தூரமாக ஆக்கி விடுகின்றது. எனவே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கஃபாஹுல்லாஹ் முஅனத்தன் நாஸ், அல்லாஹ் மக்களை விட்டு அவரை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானதாக ஆகிவிடுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் இந்த ஹதீஸிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய படிப்பினை, பாடம். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காகவே நம்முடைய செயல்கள், நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். மக்களை திருப்திப்படுத்துவதற்காக மார்க்கத்தை நாம் மீறி அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமே என்றால்
அது மார்க்க அடிப்படையில் அது சரி கிடையாது. அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டு இவ்வாறு செய்தால் எந்த பிரயோஜனமும் நமக்கு இம்மையிலும் கிடைக்காது, மறுமையிலும் கிடைக்காது என்பதை நாம் படிப்பனையாக பாடமாக எடுத்து இந்த அமர்வை நாம் முடித்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எந்த அமல்களை நேசிக்கின்றானோ, அவன் எந்த அமல்களை செய்வதன் காரணமாக நம்மை புரிந்து கொள்கின்றானோ அந்த நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.